திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலேயே 2021 வெளியிட்டாங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டாந்த உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை நீங்க அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. ஏன்னா எல்லாத்திலையுமே கமிஷன் வருது. எல்லாத்திலையும் நான் சொன்னதில் எல்லாவற்றிலுமே கமிஷன் வருகின்ற காரணத்தினால அதை பற்றி அவளை கவலைப்படல. திமுக ஆட்சி வரைக்கும் யாரும் வீடும் கட்ட முடியாது, கடையும் கட்ட முடியாது, அந்த எண்ணமும் நம்முடைய மனதில் வராது. நீங்க வீடு கட்டணும்னா கனவுல கட்டி மகிழ்ந்துக்கலாம், வேற நிஜத்தில் கட்டவே முடியாது. கட்ட முடியுமா? ஒரு 5 ஆண்டில் இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. ஒரே ஒரு ஆட்சி பொறுப்பட்டு 4 வருடம், 4 வருடத்தில் கட்டுமான பொருட்களுடைய விலை அசுரமா வளர்ந்திருக்குது. அவை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?